வணக்கம். இந்த வருஷம் நவராத்திரி ஒரு சிறப்பான ஒரு நவராத்திரி. வருஷம் தான் நவராத்திரி வருது. அதில் இந்த வருஷம் என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நவராத்திரின்னா 9 நாளைக்கு நவராத்திரி, 10வது நாள் விஜயதசமி. விஜயதசமி சேர்த்து 10 நாள். இதுதான் வழக்கம். எப்போதும் அப்படி தான் வரும். ஆனால் இந்த வருஷம் கூட ஒரு நாள் வருது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். 10ஆம் நாள் தான் விஜயதசமி வரும். ஆனால் இந்த தடவை 10ஆம் நாள் தான் சரஸ்வதி பூஜையே வருது. 11ஆம் நாள் தான் விஜயதசமி. செப்டம்பர் 22 நவராத்திரி ஆரம்பம். செப்டம்பர் 21 மகாலய அமாவாசை. 22ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி விழா ஆரம்பம். 22லிருந்து 11 நாட்கள். அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு விஜயதசமி. அக்டோபர் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. ஸோ வழக்கத்தை விட ஒரு நாள் கூடுதலாகவே நவராத்திரி கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் ஏற்பட்டிருக்கு. இது ரொம்ப எப்பாவது தான் வருமா, ஒரு நூற்றாண்டில் ஒரு தடவை அந்த மாதிரி வருவாங்க. அது இந்த வருஷம் வந்திருக்கு. 2025 நவராத்திரி 10+1 11 டேஸ். 10 நாள் நவராத்திரி, அதுக்கப்புறம் ஒரு நாள் விஜயதசமி, 11 நாள் விழாவாக வருகிறது. முதல் 3 நாட்கள் அம்பாளை துர்க்கையாகவும், 2வது 3 நாட்கள் லட்சுமியாகவும், 3வது 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் வழிபட்டு, விஜயதசமி அன்னைக்கு துர்கா லட்சுமி சரஸ்வதியின் ஐக்கிய ஸ்வரூபமான ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியாக அம்பிகையை வழிபடுவது வழக்கம். இப்போ கூடுதலாக ஒரு நாள் வந்திருக்கே அப்படின்னா அன்னைக்கு சரஸ்வதி தான். 9ஆம் நாள் 10ஆம் நாள் எல்லாமே சரஸ்வதிக்கு கூடுதலாக ஒரு நாள் வழிபாடு. 7, 8, 9, 10, 11. இந்த 7, 8, 9, 10 ஃபுல்லாக சரஸ்வதி. 11 துர்காலட்சுமி சரஸ்வதி. இந்த அபூர்வமான ஒரு நிகழ்வு இந்த வருஷம் வந்திருக்கிறது. கூட ஒரு நாள் நவராத்திரி கொண்டாடுறதுக்கு நமக்கு அந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். நவராத்திரி எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும். வீடுகளிலும் கோவில்களிலும் ஸ்ரீமடங்கள், சத்சங்கம் போன்ற எல்லா இடங்களிலும் நவராத்திரி விழா 22ஆம் தேதி ஆரம்பித்து, ஆங்கில தேதி செப்டம்பர் 22 ஆரம்பித்து அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமியோட முடிவடைகிறது. அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெற்றிடலாம் அப்படிங்கிறது பாரதியாரோட வாக்கு. அதனால் அந்த அம்பிகையை சரணடைவோம், அதிக வரம் பெற்றிடுவோம். அதிகமாக ஒரு நாள் நவராத்திரி கொண்டாடும் வாய்ப்பு இந்த வருஷம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். வணக்கம்.